ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து அடுத்த நாள் என்னோடய பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே ரெடியாகி கிளம்பியாச்சுங்க. நான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னா அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகி எல்லாமே பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும். ஸோ ஒரு வேளை சாப்பிட்றதுக்காக நான் வந்து தக்காளி சாதம் கிளறிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு மினி ஆட்டோ நாங்கள் பேசினேங்க. மினி ஆட்டோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரெடியாகி நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பெரிய ஃபேமிலிங்கிறதுனால நம்ம மினி ஆட்டோ தான் கரெக்டாக இருக்குங்க. நம்ம பஸ்க்காக வெயிட் பண்ண முடியாது இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து அந்தந்த டைமுக்கு தாங்க வரும். ஸோ அதனால் நம்ம வந்து பஸ்ஸுக்கு ஏன் வெயிட் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு மினி ஆட்டோ பேசினா அதில் எல்லாம் நம்ம சாமான் எடுத்து வச்சுட்டு போகிறது, ஃபேமிலியாக உட்காந்து பேசிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு பேசிட்டு போகலாம் இல்லைங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டிங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்கும்போது அவங்கள பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் நாத்தனார் பொண்ணுக்கிட்டேயுமே என்னென்னமோ பேசிக்கிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி வண்டியில் போனால் ஒரு ஜாலி தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே பேசிட்டு போகிறது, ஃபேமிலியாக உட்காந்துட்டு போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் என்னோட பையனும் என்னோட நாத்தனார் பையனும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு அப்படியே என்னென்னமோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என் சின்ன பையனுக்கு தாங்க மொட்டை அடிக்கிறது. ஸோ அவனுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பூ வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாமே அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் மொட்டை தாங்க. ஃபஸ்ட்டு மொட்டையிலையும் இந்த மாதிரி நல்லா முடி இருந்ததுங்க. அதில் வந்து ரெட்டை சடை போட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துங்க பூ வச்சு. சரி இந்த தடவையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே பூ வச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. ஃபோட்டோவே எடுக்கிறதுக்கு விடலங்க. பூ வைக்கிறோம் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ரீச் ஆயிடுச்சிங்க. நாங்கள் வந்தாச்சு கோயிலுக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமிலி வந்து மொட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரி சமையலெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு. பட் எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களது எல்லாமே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லாம் ரெடி பண்ணலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பொங்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லி மாமியார் வந்து அந்த தீ பொருத்தி எல்லாம் வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நானுமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா சரி பொங்க வச்சதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கணும்னு சொன்னாங்களா. ஸோ அதுக்காக சீக்கிரமாகவே நம்ம பொங்க வச்சு எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் விறகெல்லாம் வச்சுட்டு இருந்தேங்க. டெல்லியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்க வச்சது இல்லைங்க. எப்பயாச்சும் இந்த மாதிரி நோம்பிட்டாக இருந்தாங்க பொங்க வைப்போம், இல்லைன்னா இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பையனுக்கு வந்து தண்ணி தெளிக்கணும்னு சொன்னாங்க மொட்டை அடிக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக நாங்கள் உள்ளே வந்தாச்சுங்க. அவன் மேலே பூ வச்சு பூசாரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் வந்தாச்சுங்க. அவரும் மொட்டை அடிக்கிறவும் வந்துட்டார். என் பையனுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க, என்னமோ நினச்சிட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவனுக்கு தெரியல இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருங்க. இவன் போக மாட்டேன்ட்டாங்க, என்னன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் அப்பா மடியில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைக்கணும்ல. ஏன்னா என் தாய் மாமன் தான் வரணும். பட் என் தம்பி வரல. அவன் தமிழ்நாட்டுக்கு வருவான். பட் அவனுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்கலன்னு சொல்லி அவன் வரலைங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மொட்டைக்கும் என்னோடய அப்பா தான் வந்தார். அதுக்கப்புறம் இவன் செகண்ட் மொட்டைக்குமே என்னோடய அப்பாவே வந்திருக்காருங்க. ஸோ அவங்க மடியிலே வச்சே நம்ம மொட்டை அடிக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்பா மடியிலே வச்சு மொட்டை அடிச்சிட்டேங்க. பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு கொடுத்தாச்சுங்க. நான் வந்து அந்த டயத்தில் இல்லை. நான் எதுக்கு ஃபோனு கொடுத்தீங்கன்னு வந்து நான் கேட்டேன். ஏன்னா ஃபோன் கொடுத்தா அவன் சும்மா உட்காந்துட்டு அப்படியே மொட்டை அடிச்சுப்பாங்க. ஆனால் அவனுக்கு தெரியல ஸோ மொட்டை அடிக்கிறதா அப்படின்னு. ஆனால் ஃபோனு கொடுத்து ஜாலியாக உட்காந்து அவனை மொட்டை அடித்து வச்சாச்சுங்க. ஏன்னா இல்லைன்னா கத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டாங்க. என்னோடய பெரிய பையனுக்கு இதே மாதிரி தாங்க ஃபோனு கொடுத்து உட்கார வச்சோம். அவனு இந்த மாதிரி தான் மொட்டை அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் மொட்டையெல்லாம் அடித்தாச்சுங்க. சரி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடலாமே அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் தண்ணி இருந்தது. ஸோ அவனுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தாங்க வேஷ்டி ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்களேன் 2 பேரும் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு. மொட்டை அடிச்சுட்டு 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. சரி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் உட்கார வச்சுங்க. என் பையன் அவன் தலையிலேயே தாங்க கை வச்சுக்கிட்டு இருக்கான். தோலில் கை போடுறான்னா தலை மேலேயே கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் க்யூட்டாக இருந்தது பார்க்கவே 2 பேருமே அண்ணன் தம்பி இது. அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாத்தனார் பசங்களும் வந்தாங்க. அவங்க கூடயே உட்காந்து ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. சூப்பராக இருந்தது இந்த மாதிரி. அப்பயும் பாருங்கள் என் பையன் தலையிலேயே தான் கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய மாமியாரோட அம்மா இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி பையனோட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க.
அது கண்ணாடி போட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூசாரி சொன்னாங்க சந்தனம் தேய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அவன் பாருங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். சந்தனம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சந்தனம் தேய்ச்சிட்ருக்காங்க. சூப்பராக இருந்தது. இங்கே இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி மொட்டை அடிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் கூடயும் உட்காந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்தாங்க. இவர் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணா, அப்புறம் என் மாமியார் எல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்காங்க. அப்புறம் என்னோடய அம்மா உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வராங்க. நான் ஃபோட்டோவே எடுக்க விடலைங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. அப்புறம் பூசாரி வந்தாருங்க. வந்த உடனே அவர் மாலை ஒன்று போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறாருங்க. ஆனால் அவன் பயந்துட்டு ஓடுறாங்க. மாலை போட்டுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு மாலை ஒன்று போட்டார். சூப்பராக இருந்தான். அந்த வேஷ்டி ஷர்ட்டுக்குமே அந்த மொட்டை அடிச்சதுக்கு மாலை போட்டு அப்புறம் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வெளியே வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி குரூப்பாக உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. அப்புறம் வந்த உடனே சரி சாப்பாடு கொண்டு வந்துடலைங்க. சாப்பிட்லான்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு குரூப் வந்திருந்தாங்கன்னு சொல்லணுங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தது. அவங்க எல்லாமே நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இங்கேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் என்னோடய பையனுக்கு வந்து நான் பண்ணிட்டு வந்த சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. அவன் உட்காந்து ஜாலியாக அவங்க பெரியப்பாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்களும் எனக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. நானும் உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டேங்க. கொண்டு வந்த சாப்பாடு அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அவங்க சாப்பாடும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் போகிறது ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு மொட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து கிளம்பியாச்சுங்க. அந்த ஃபேமிலி ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி வந்தாங்களே அந்த ஃபேமிலிக்குமே நாங்கள் ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. உட்காந்த உடனே தூங்கலாமோ அப்படின்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே வராங்க. என்னால் பேசவே முடியலைங்க. இந்த மாதிரி டயர்டுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.